வணக்கம் மக்களே. நான் இன்று எதேச்சையாக சமூக வலைத்தளத்தில் இந்த காணொளியை பார்த்தேன். மனது வலித்தது. கொஞ்சம் நீங்களும் பாருங்களேன். இது 5 வயசு பையனுக்கு சரியா இருக்குமா சார்? சார் கச்சிதமா இருக்கும் சார். அப்படியா? ஆமா சார். பையனுக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ? 200 ரூபா சார். 200 ரூபாயா? சார் நான் இது நான் எடுத்துக்கிறேன். கேட்க சார், இந்த கவரில் போட்டுக்கோங்க சார். தேங்க்யூ சார். சார் சார், அவரே கண்ணு தெரியாதவரு ரோட்ல வியாபாரம் பண்ணி கோப்பம் நடத்துறாரு. அவர்கிட்ட 200 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்து ஏமாத்துறீங்களே, பாவம் இல்லையா? சார், இந்த காலத்துல பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தா உழைக்க முடியாது. சரியா? கவர் கொடுங்க சார். சார் சார் எனக்கு ஒரு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வேணும். கண்டிப்பா சார். இது பாருங்க சார். எவ்வளோ சார்? சார் 200 ரூபா சார். சார் 200 ரூபா. சார் சார் ஒரு நிமிஷம். 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. இருங்க சார், 300 ரூபா சேஞ்ச் தரேன். சார் இந்தாங்க சார் 300 ரூபா. சார் இதுக்கு முன்னாடி துணி வைத்தீங்கல்ல, அவர் 200 ரூபா நோட்டுன்னு சொல்லிட்டு 100 ரூபா நோட்டு தான் உங்கள்கிட்ட கொடுத்தாரு. அது உங்களுக்கு தெரியலையா? அது எனக்கு தெரியும் சார். பாவம் குழந்தைக்குன்னு கேட்டாரு. கண்ணு தெரியாதுன்னு ஏமாற்றி கொடுக்குற அளவுக்கு ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு அவருக்கு. பரவாயில்ல, விடுங்க சார். நான் வரேன் சார். இந்த உலகத்தில் பணக்காரனாக வாழ்வது பெரிய விஷயம் இல்ல. ஆனால் மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கும் மனிதனாக வாழ்வதுதான் பெரிய விஷயம். பசியால் வாடும் ஒரு வயிற்றிற்கு உணவு கொடுப்பது, கஷ்டத்தில் இருக்கும் ஒருவரின் கையை பிடித்து தூக்கி நிறுத்துவது, இவை சாதாரண உதவிகள் அல்ல, மனிதநேயத்தின் உச்சம். இன்று நாம் கொடுக்கும் ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் வெளிச்சமாக மாறலாம். பணம் சம்பாதிப்பது வாழ்க்கை அல்ல, மனிதர்களின் இதயங்களை சம்பாதிப்பதுதான். நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நம்முடன் வருவது செல்வமோ பதவியோ இல்லை, நாம் செய்த நற்செயல்களும் நாம் தொட்ட இதயங்களும் மட்டுமே. ஒரு மனிதனின் உண்மையான உயரம் அவன் எவ்வளவு உயரத்தில் நிற்கிறான் என்பதில் இல்லை, அவன் எத்தனை பேரை உயர்த்தி நிறுத்துகிறான் என்பதில் தான் இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை உதவுங்கள், அன்பை விதையுங்கள். நன்றி.